Hi guys, welcome back to my channel Vidya Sweet Home. நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிட்டு கூடவே இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க so that நான் எப்ப வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த வீடியோல நம்ம ரொம்ப சிம்பிளா அதே சமயத்துல ஃபாஸ்டா ஒரு வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வெஜிடபிள்ஸ் நல்லா இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிக்கோங்க. நான் கேரட் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் எடுத்துர்க்கேன். பட்டாணி இல்ல சோயா நீங்க எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர்ல நீங்க கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கரண்டி ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சோ எதுக்கு நம்ம நெய் ஆயில் ரெண்டுமே யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா நெய்யோட மனமும் இருக்கும், அதே சமயத்துல திகட்டாமையும் இருக்கும். கொஞ்சம் பிரியாணிக்கு ஆயில் நம்ம நிறைய யூஸ் பண்ணினா தான் நல்லா இருக்கும். சோ ரெண்டும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊத்திருக்கோம் சின்ன கரண்டில. இதுக்கு நம்ம தம் பண்ண போறதுல ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் குக்கர்ல மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா ரொம்ப டேஸ்டியா உங்களுக்கு பிரியாணி இருக்கும். இப்போ ஒரு அன்னாசி மூக்கு, ஒரு மராத்தி மூக்கு, ஒரு 1.5 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க பிரியாணியில பட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 4 கிராம்பு, கொஞ்சமா ஏலக்காய், ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய தக்காளியை சின்ன சாப் பண்ணி ஆட் பண்ணிட்டு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன். சோ உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதக்கின உடனே இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது ஆயில்ல ஃப்ரை ஆனா மட்டும்தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். சோ அதனால நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் உங்களுக்கு நல்லா நல்லா வணங்குற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இந்த பிரியாணி செய்யறதுக்கு உங்களுக்கு எல்லா பொருளும் ரெடியா இருந்ததுன்னா 10 மினிட்ஸ்ல செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸி. இப்போ நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி மசாலா ஒரு 1.5 to 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல இருக்கிற காரமே போதும், பச்சை மிளகாய் இருக்கிறதுனால. இது உங்களுக்கு சப்போஸ் பிரியாணி மசாலா செய்ய தெரியல அப்படின்னா நம்ம போட்டிருக்கிற இப்போ ஃபர்ஸ்ட் போடுற பிரியாணி மசாலா எல்லாமே பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், அன்னாசி மூக்கு, மராத்தி மூக்கு, ரோஜா இதழ், இது எல்லாமே, அப்புறம் குருமிளகு, சீரகம், இது எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையா இருக்குங்க. நான் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சிருக்கேன். அது மட்டும் போதும். இப்போ ஒரு கை அளவுக்கு புதினா இலைய கட்லாம் பண்ணல, ஜஸ்ட் இலையாவே நீங்க போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்றோமோ அது எல்லாமே நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு கொஞ்சம் நம்ம பெரிய பீசஸா போட்டோம்னா தான் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கிறதுக்கு. ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் நல்லா புளிக்காம கரெக்ட் பதத்துல இருக்கிற மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பச்சை பட்டாணி ஊற வச்சு போடுறதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி போட்டீங்கன்னா இன்னுமே டேஸ்டா இருக்கும். சோயா சின்ன சோயாவா வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கலரிட்டு தண்ணி பாஸ்மதி ரைஸுக்கு 1 டம்ளர் நீங்க பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு 1.25 டம்ளர் நீங்க தண்ணி ஆட் பண்ணா போதும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் தண்ணி கம்மியா யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஆயிலும் தயிரும் ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும் அரிசி. அதனால நீங்க ஒரு 1.5 இருந்து 1.25 அளவுக்கு 1.25 ஊத்துனீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப நல்ல ஒரு கொதி வந்த உடனே கொஞ்சமா உங்களுக்கு எவ்வளோ தேவைக்கு ஏற்ப உப்பு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க, காரம் சரியா இருக்கா எல்லாமே பார்த்துட்டு நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிட்டு குக்கரை மூடி வச்சிருங்க. இந்த அளவுக்கு நீங்க கொதிச்ச உடனே நீங்க மூடி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ஒரு 2 விசில் விட்டீங்க அப்படின்னா உடனே ரெடி ஆயிடும். ரெண்டு விசில் மட்டும் விடுங்க. நீங்க 3 விசில் அப்படி விட்டீங்கன்னா பாஸ்மதி ரைஸுக்கு குழஞ்சிரும். இதே பிரியாணி அரிசியோ இல்லைன்னா ஆர்டினரி அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க 3 விசில் விட்டுக்கோங்க. நீங்க இப்ப 2 விசில் விடும் போது உங்களுக்கு உதிரியா நல்ல சூப்பரான ஒரு பிரியாணி, நல்ல வாசமா சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிடும். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. Thanks for watching.